ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ஈரான் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின்போது ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 61,000 பேருக்கான நியமன ஆணைகளை காணொலி வாயிலாக வழங்கி அவர் பேசினார். இளையோரை அதிகமாக கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இளையோருக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் வகையில் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்படுவதோடு வர்த்தகமும் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ள இளையோர் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் தெரிவித்தார். உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மின்னணு பொருட்களின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 6 மடங்கு அதிகரித்து 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இருப்பதாக அவர் தெரிவித்தார். அதன் ஏற்றுமதியும் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், இதில் 49,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உள்துறை அமைச்சகம் மற்றும் துணை ராணுவப் படையினருக்கானது என்று தெரிவித்தார். இதில் அதிக எண்ணிக்கையில் பெண்கள் நியமன ஆணைகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்பு படையில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினர். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 2 வருஷமா கிட்டத்தட்ட 11 லட்சம் பேருக்கு நேரடியாக மத்திய அரசாங்கத்துல வேலைக்கான உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார். வேலைக்கான உத்தரவு மட்டும் கொடுத்ததில்ல, அவர்கள் வேலைக்கு போன பிறகு கர்மயோகி என்ற அந்த ஒரு போர்ட்டல்ல உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கூட கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட சிலபஸ் அதுல இருக்கு. அந்த கர்மயோகியில நாம எப்படி வேலை செய்யணும், நாம எப்படி இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு விக்சித் பாரத் அந்த பிரயாணத்துல நாம இருக்கும். ஸோ அந்த விக்சித் பாரத் பிரயாணத்துல நம்மளுடைய பங்களிப்பு என்ன? ஏன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஒரு ஆபீசர் நம்ம 2047 விக்சித் பாரத் வரும்போது யூ ஆர் கோயிங் டு பிளே எ கியூ ரோல் இன் த கவர்மெண்ட். நீங்க எல்லாம் மிக முக்கியமான அந்த பணியை அந்த நேரத்தில் செய்ய இருக்கிறீங்க. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே எண்ணம், லட்சியம், இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக வேண்டும். செமி கண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் அந்நாட்டில் செயல்படும் செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். செமி கண்டக்டர் துறையின் முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். திரிபுராவின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் 365 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். திரிபுராவின் நீடித்த வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 1088 கோடி ரூபாய் செலவில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலளித்து அவர் பேசினார். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 80,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்களின் ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இதன் பின்னர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் வளர்ச்சியில் உத்தரப்பிரதேசம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், ராணி வேலு நாச்சியார், ராணி லட்சுமிபாய் உள்ளிட்டோர் பெண் குழந்தைகளுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் கூறியுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. மேற்கு சிங்பூம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சாரண்டா வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது. இதில் இதுவரை 17 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நக்சலைட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறினர். ஒடிஷாவில் உள்ள நப்ராங்பூர் மாவட்டம் நக்சலைட் பிரச்சினைகளிலிருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தைச் சேர்ந்த 9 நக்சலைட்டுகள் சத்தீஸ்கட்டில் சரணடைந்ததை அடுத்து இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சானூங் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். உன்னாவ் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அதிவிரைவாக சென்ற இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலையோரத்தில் இருந்த விளம்பர பலகையில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை ஒடுக்குவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கையின்போது ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை ஆணையத்தின் அவசர அமர்வு கூட்டத்தில் ஈரானின் செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அந்நாட்டில் பாதுகாப்பு படையினர் ஏராளமானோரை கைது செய்திருப்பதும் தவறானது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் குடும்ப தகராறு காரணமாக நேரிட்ட துப்பாக்கி சம்பவத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஜார்ஜியா மாகாணத்திற்கு உட்பட்ட அட்லாண்டாவில் நேரிட்ட இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. புலவேயோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தோஹா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீஜனி சக்கரவர்த்தி தங்கப்பதக்கத்தையும் அஹோனா ராய் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆதித்யா தாஸ் அங்கோலிகா சக்கரவர்த்தியும் அபினந்த் பிரபிவாதி திவ்யான்ஷி பௌமிக் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ஈரான் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின்போது ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.